வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்றைக்கி சேலையூர் மப்பேடில் ஒரு 3 பிளாட்டு ரீசேல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். 3 நல்ல அருமையான பிளாட்டு, இல்லை சின்ன சைஸ் பிளாட்டு, நிறைய பேரால் வாங்கக்கூடிய பிளாட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மப்பேடு டு வெங்கம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். இந்த மப்பேடு எங்கே வருதுன்னு தெரியாத கிளைண்ட்டு நம்ம சேனலில் இருக்கிற மப்பேடு சம்மந்தமான பல வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். இது போல் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்ட் தேடினாங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க லேண்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1026 ஸ்கொயர் ஃபீட்டு. லேண்டு வந்து நார்த் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி இருக்குது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27x38, ஒரே சைஸாக இருக்குது, கோர்ஸ்லாம் கிடையாது, நல்ல அருமையான சைஸு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, 5500. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த மப்பேடு வெங்கம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். இது வந்து நம்ம காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டு. அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு 50% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீரா கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிற பிளாட்டுங்க. இது இந்த சமீரா லேஅவுட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெல் டெவலப்டு லேஅவுட்டு. கிட்டத்தட்ட 450க்கும் அதிகமான பிளாட்டுகள் இந்த லேஅவுட்டுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஊரே இந்த லேஅவுட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து அந்த வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு மேலேயே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும். அதனால் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். இங்கேருந்து அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே எக்ஸாக்டாக போயிடலாம் உங்களுக்கு. அதனால் டெவலப்மெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா தான் இப்போதைக்கு சவுத் சென்னையில் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட்டும் கூட. இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குற ரோடு பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்லேருந்து உள்ளே வர ரோடு தான். இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் இந்த லேஅவுட் எந்த அளவுக்கு வெல் டெவலப்டு லேஅவுட் அப்படின்றது. ஃபுல்லாக தார் ரோடெலாம் போட்டு நீட்டாக இருக்குது. நீங்கள் எந்த இந்த சைடு ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டலாம். நீங்கள் லேஅவுட்டு ஃபியூச்சரில் டெவலப் ஆகிற வெயிட் பண்ண அவசியம் இல்லை. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃபிஜி குளோபல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபிஜி குளோபல் ஸ்கூலு. நம்ம காட்டக்கூடிய பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாமே வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளாரியே. இந்த ஸ்கூல் தவிர பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் ஸ்ரீநிகேதன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் இந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த பார்க்கக்கூடிய முதல் பிளாட் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 763 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு சின்ன பிளாட், அதாவது 40 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது கார்னர் பிளாட்டும் கூட, நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. ஒரு சின்ன பிளாட்டு கார்னர் பிளாட்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபிஜி குளோபல் ஸ்கூல் வந்து இந்த பிளாட் வந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த சின்ன பிளாட்டில் கீழே ஃபுல்லாக ஸ்டீல்ட்டு ஃபுல்லாக கார் பார்க்கிங் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டினா வீடு கொஞ்சம் நல்லா பெருசாகவும் தெரியும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். மூணாவதாக பார்க்கக்கூடிய பிளாட்டு இந்த பிளாட்டு. இப்போ அந்த கேட்டு காமிச்சிங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நியர்பையாக வந்துடும் இந்த பிளாட்டு. இது கொஞ்சம் பெரிய ரோடு, அதாவது 40 அடி ரோடு ஒரு பக்கம் 24 அடி ரோடு. நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டும் இந்த பிளாட்டும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1375 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். அதாவது 28x50 என்ற சைஸில் இந்த பிளாட்டோடைய சைஸ் இருக்குது. இங்கே வெஸ்ட் பக்கம் 40 அடி ரோடும், நார்த் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடும் இருக்குது. 40 அடி ரோட்லலாம் பிளாட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றது பிளாட் தேடுற நிறைய கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, சைட்லி நெகோஷியபிள். இந்த 3 பிளாட்டில் உங்களுக்கு எந்த பிளாட் சூட் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணி சைட்ஸ் வந்து பார்க்கலாம். இல்லை இதே லொக்கேஷன்லேயே நம்ம வேறு சில வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்ததுனால உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு சைட்ஸ் வந்து பார்க்கலாங்க. இல்லை மப்பேடு லொக்கேஷன் தவிர வேறு லொக்கேஷனில் நீங்கள் பிளாட் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சூட் ஆனாலும் கால் பண்ணிட்டு சைட்ஸ் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா கிளைண்ட்டுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.